Hi viewers, welcome to Jacob's Kitchen. இந்த வாரம் Jacob's Kitchen 200வது வாரம். ஐம்பது 100 150 சொல்லி பார்த்து அவன் தான் தக்கி தாவி நம்ம 200வது வாரத்துக்கு வந்தாச்சு. இந்த 200வது வாரத்தில் எங்கே இருக்கும் அப்படின்னா திரு லாரன்ஸ் அவங்க நிறுவன ராகவேந்திரா கோயிலில் இருந்து அந்த கோயில் வந்து பிருந்தாவனம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பக்தர்கள் வந்து தானாகவே போய் ராகவேந்தருக்கு வந்து தேவையான பூஜையெல்லாம் பண்ணலாம். அதாவது அங்கே தனியாக வந்து பூசாரி தான் பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த கோயிலோட முகப்பிலேருந்து நம்ம பார்க்க போகிறது நேந்திரம்பழ மதுரம். பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி எனக்கு யார் கொடுத்தது அப்படின்னா கேரளா நாகர்கோவில் பார்டரில் வசிக்கிற என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா திருமதி லலிதா அவங்க வந்து இந்த ரெசிபி எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை ஒரு சின்ன கிணத்துல போட்டு கொடுக்குறப்போ என்ன ஒரு பாயசம் மாதிரி இருக்குது அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்புறம் 1 ஸ்பூன் சாப்பிட்டேன், 2 ஸ்பூன் சாப்பிட்டேன், அப்புறமேலே கிண்ணமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டான டேஸ்டியான இந்த ரெசிபியை நம்ம இந்த குழந்தைங்களோட சேர்ந்து பண்ண போகிறோம். இந்த 200வது வார ஸ்பெஷலுக்காக நம்ம ஒரு குழந்தைகள் இல்லத்தில் வந்து ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோன்னு சொன்னேன் இல்லையா. இது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. 50வது வாரத்துலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். 50வது வாரத்துக்கு சென்னையில் இருக்கிற இன்னொரு குழந்தை இல்லத்துக்கு போனோம். இதை விட சின்ன குழந்தைங்க அங்கெல்லாம் அவங்களுக்கு நம்ம சிக்கன் 65 செஞ்சு காமிச்சோம். பேக் ட்ராப்பில் ஃப்ளைட் எல்லாம் பறந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி 125வது வாரம் ஸ்பெஷலுக்காக சென்னையில் இருக்கிற இன்னொரு குழந்தைகள் இல்லத்துக்கு போனோம். அது ஒரு பிளைண்ட் ஸ்கூல். அந்த குழந்தைங்க முன்னாடி நம்ம பன்னீர் செட்டிநாடு செஞ்சு வீட்டில இருந்தே செஞ்சு எடுத்து போன பிரியாணியை அவங்களுக்கு சர்வ் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டதை நாங்கள் பார்த்து ரசித்தோம். அது மட்டும் இல்லாமல் 4வது ஆண்டுக்குள்ளே நுழையிறப்போ சென்னையில் இருக்கிற இன்னொரு குழந்தை இல்லத்துக்கு போனோம். அந்த இல்லத்தில் பல குழந்தைகள் வாய் பேச முடியாமல் காது கேட்க முடியாமல் கொஞ்சம் மனநோயாளியாகவும் இருந்தாங்க. அந்த குழந்தைங்க முன்னாடி காஷ்மீரி உருளைக்கிழங்கு ஒன்று பண்ணோம். கேக்கெல்லாம் கூட அங்கே வச்சு நம்ம வெட்டினோம். இதே மாதிரி குழந்தைகள் தினம், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம முட்டு வைக்கல. உங்ககிட்டையும் நான் எப்பயுமே கேட்கறது அதான் இல்லையா, நீங்க கூட அதே மாதிரி உங்களுடைய ஸ்பெஷலான நிகழ்ச்சியில தருணங்கள்ல இந்த மாதிரி பண்ணுங்க. வாங்க இப்போ நிகழ்ச்சிகளை போலாம். ஓவர் டு நேந்திரம்பழ மதுரம். வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன். நேந்திரம்பழம் மதுரம் 5 பேருக்கு செய்ய தேவையான பொருட்கள்: நேந்திரம் பழம் 4, பால் 1 லிட்டர், சர்க்கரை தேவையான அளவு, அரிசி மாவு சிறிதளவு, ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை, முதல் தேங்காய் பால் 1 கப், 2ஆம் தேங்காய் பால் 2 கப், 3ஆம் தேங்காய் பால் 2 கப். சரி, இப்போ ஒரு கடாயில் வந்து என்ன பண்ணுறோன்னா முதல்ல பால் ஊற்றுறோம். சரியா? இந்த பாலில் என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட 3 தேங்காய் பால் இருக்குது. புரிஞ்சுதா? இது முதல் பால் அப்படின்னா நல்ல கெட்டியான பால். 2வது பால் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். 3வது பால்லாம் மொட்டை தண்ணியாக இருக்கும். சரியா? இந்த 3வது பால் இருக்குல்ல, அதை நம்ம இதில் ஊற்றுறோம். இந்த பாலோட ஊற்றுறோம். சரியா? 3வது பாலும் பசும்பாலும் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லோரும் படிச்சுட்டு இருக்கீங்களே, பிற்காலத்தில் படிச்சுட்டு என்ன ஆகணும்னு ஆசை எல்லாம் சொல்லுங்க பாப்பா லைனா. டாக்டர். டாக்டரா? என்ன டாக்டர்? ஊசி போடுறது. டாக்டர்னா ஊசி தான் போடுவார். சரி, ஓகே டாக்டர். வேற? என்னம்மா? போலீஸ்காரனா? ஐயோ, பார்த்தாலே பயமா இருக்கேன். அடுத்து? டாக்டர் ஆகணும் ஆசை. உன் பேர் என்ன? சுபா. சுபா. அப்போ டாக்டர் ஆயிடுவேன். அடுத்து? பைலட் ஆகணும் ஆசை. பைலட் ஆகணும் ஆசை. சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம பாலும் தேங்காய் பால் போட்டு காய்ச்சிட்டு இருந்தால அது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நேந்திரம்பழத்தை வந்து இந்த பாலில் போடுறோம். புரிஞ்சுதா? பாலில் போட்டு நல்லா அதை வேக வைக்கணும். போட்டு கிண்டக்கூடாது. கிண்டி அதை வேக வைக்கக்கூடாது. சரியா? தானாகவே அது வேகும். ஓகே, ரைட். இப்போ பழத்தெல்லாம் போட்டாச்சு. பழம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா
ரெண்டாவது தேங்காய் பால் இருந்ததுல அந்த ரெண்டாவது தேங்காய் பாலை இப்போ ஊற்றுறோம். ஓகே, ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றிட்டு இந்த வாழைப்பழம் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? விடுகதை யார் சொல்கிறா? ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் என்ன வித்தியாசம்? தெரியலையே. சாஃப்ட்வேர் வந்து புல்லோட வேறு, ஹார்ட்வேர் வந்து ஆலமரத்தோட வேறு. இப்போ தெரியுது நீ ஏன் டாக்டர் ஆகணும்னு சொன்னேன்னு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சுகர் போட போகிறோம், ஜீனி. தேவையான அளவுக்கு ஜீனி. சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்ன பண்ணுறோம் இந்த டைமில்? இது வந்து அரிசி மாவு. ஓகே, இந்த அரிசி மாவு வந்து முதல் தேங்காய் பால் இருந்ததில்ல அது கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பாரு இவ்வளோ பெரிய சட்டியில் பாயசம் பண்ணுறோம்ல, இதுக்கே வந்து 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே, நிறைய போட்டால் களி மாதிரி ஆகிடும். அப்புறம் கோந்து தான் சாப்பிடணும் நீங்கள். அது என்ன பண்ணுறோன்னா அந்த தேங்காய் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ரைட், இப்போ அரிசி மாவு என்ன பண்ணுறோன்னா அதை அப்படியே ஊற்றி விட்டுறோம். ஸோ அரிசி மாவு ஊற்றிட்டு இது வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். சரியா? வாசனைக்காக. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி மாவு போட்டுக்கலாம் என்ன ஆகும்னா திக்காகும் பாயசம். ஓகே, அது திக்காகிற டைமில் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த முதல் தேங்காய் பாலை போட்டுறோம். சரியா? இன்னும் ரொம்ப சுகமாக உட்காந்துருக்கீங்க எல்லாரும். இது நம்ம சாப்பிட போகிறோமே அப்படின்னு பயந்துட்டிங்களா? அப்படி ஒரு திகிலில் உட்காந்துருக்கீங்களோ? சரி, ஓகே, கவனிங்க. இப்போ பாயசத்தை வந்து பார்க்கலாம், யார் வந்து பார்க்கலாம் வாங்க. இதைத்தான் நீங்கள் எவ்வளோ நேரம் கிண்டிங்களா அப்படின்றீங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறோன்னா பொதுமக்கள் எல்லாம் என்ன கவனிக்கிறீங்களா இல்லையா? இது என்னது? சொச்சோ, இதுக்கு ஒரு பேர் இருக்கே, முதல் தேங்காய் பால். அதை இப்போ ஊற்றுறோம். சரியா? ஊற்றியாச்சுன்னா கதை முடிஞ்சுது. நம்ம எல்லாமே ஊற்றியாச்சு, தேவையானதெல்லாம் போட்டாச்சு. இப்போது கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ரைட், இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஆற விடுறோம். ஆறுனதுக்கப்புறமேலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழைப்பழ பீஸு கொஞ்சோண்டு பாயசம் அப்படி சாப்பிடணும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி சாப்பிட்லாம் குளுன்னு. ரைட்டா? இங்கே ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆற வச்சு சாப்பிடலாமா? ஓகே, ரைட். இப்போ இது ஆறுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டான்ஸ் ஆடுறதில்ல யார்? ஓ, இத்தனை பேரா? ஓகே, டான்ஸ் ஆடுறதெல்லாம் போகலாமா இப்போ? Move your body, move your body, come on, move your body, 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 body. If you wanna come with me, shake it along with me. Can you just do it, oh baby? Let's party, oh my baby. If you wanna come. ரைட், நேந்திரமலை மதுரம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்காக கப்பில் எல்லாம் போட்டு ஸ்பூன்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். சர்வ் பண்ணலாமா? எப்படி இருக்குது ஸ்வீட்டு? ஆல்ரைட் நேயர்களே, நம்ம பண்ண நேந்திரம்பழ மதுரம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாயபிளாக இருந்துன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் ஜேக்கப்ஸ் கிச்சனில் ஆஹா என்ன ருசியில் வேற ஒரு லொக்கேஷனில் சூப்பரான ரெசிபியோட. அதுவரை ஸ்டே டியூன். நேர்களே, பெற்றோரும் குழந்தையும் அந்த செக்மெண்ட்ல நீங்க நம்ம கூட இருக்கிற பெற்றோர் மிஸ்ஸஸ் பஞ்சிநாயகி லக்ஷ்மணனுடைய அம்மா. நீங்க அவனுக்காக கேள்விகளை எதிர்கொள்ள போறாங்க. நம்பர் 1, அவனை ரெஸ்டாரண்ட் கூட்டு போனீங்கன்னா, ஹோட்டல் கூட்டு போனீங்கன்னா என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுவான்?
சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? டே ஆளா இருக்கானே. நீங்க பண்றதுல அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு? ஒயிட் ரைஸ், சாம்பார் இந்த மாதிரி சாப்பிடுவேன். எத்தனை இட்லி சாப்பிடுவான்? இட்லியே பிடிக்காதுங்க. இட்லியே பிடிக்காதா? அப்படின்னு போட்டலாமா? அவன் பாட்டுக்கு 1 2 சொல்லிட்டு போறான். அதையும் பிடிக்காது, மிரட்டினா 1 2 சாப்பிடுவாங்க. சரி, அவன் என்ன சொல்லணும்னு பார்ப்போம். உன்னை ஹோட்டல் கூட்டு போனா நீ என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுவேன்? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. ஓகே. அம்மா செய்யறதுலேயே உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? பருப்பு குழம்பு. பருப்பு குழம்பு. பருப்பு குழம்பு தான் சொன்னீங்களா? சாம்பார்னு சொன்னீங்க. ஓகே. எனிவே, அடுத்த கேள்வி போயிடலாமா? எத்தனை இட்லி சாப்பிடுவ? எப்பாவது 6 சாப்பிடுவேன். எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. 6 சாப்பிடுவேன் நீங்க? அது டெய்லியில எப்பயாச்சும். ஓகே. பட் உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க மம்மி. இட்லியே பிடிக்காதுன்னாங்க. வை மம்மி அப்படின்றியா? பெற்றோரும் குழந்தையும் இந்த செக்மெண்ட்ல ஈஷாவுடைய பாட்டி இருக்காங்க, மிஸ்ஸஸ் கஸ்தூரி தமிழ்வேல். கொஷின்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஈஷாவுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் பிடிச்ச சாப்பாடு என்ன? வெஜிடேரியன் ஹோட்டல்னா கீ ரோஸ்ட்டு, நான்வெஜ்னா சிக்கன் பிரியாணி. கீ ரோஸ்ட் அல்லது சிக்கன் பிரியாணி. சரி, நான் வந்து மொத்தமாக வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டே கேட்டுறேன். வெஜிடேரியன்னா கீ ரோஸ்ட்டா? கீ ரோஸ்ட்டு. ஓகே. நீங்கள் சமைக்கிறதுல என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? ஓகே. எத்தனை இட்லி சாப்பிடுவா? 2. ரெஸ்டாரண்ட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போனால், வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போனால் நீ ஆர்டர் பண்ணுற ஃபுட் என்ன? ரெஸ்டாரண்ட்டுக்கே கூட்டு போக மாட்டாங்களா பாட்டி? சரி, செகண்ட் கொஸ்டின் போகலாமா? சரி. பாட்டி பண்ணுறதுல உனக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? பருப்பு சாதமா? எத்தனை இட்லி சாப்பிடுவ? 2. ஓகே. நேரிலே 200வது எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 300, 400, 500 சொல்லிட்டு நிறைய மைல்களை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிளெஸிங்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நம்மளுடைய ஆஹாயனரசி இவ்வளோ தூரம் பிரபலமானதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, அது சன் டிவியோடைய பிகெஸ்ட் சப்போர்ட். எங்களுடைய மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கும் ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் 2 வாரத்தில் 5வது வருஷத்தில் நுழைய போகிறோம். அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஸ்பெஷல் காத்துட்ருக்கு. அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் நம்ம ஆஹான ருசி 200வது வாரம். ஒன்ஸ் மோர் 200வது வாரம். இதுக்கு நானே பரவாயில்ல போல இருக்கே. மட்டன் பீஸ் இருந்துச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு பேசலாம். யார் நிறைய இட்லி சாப்பிட்டது? எத்தனை? 4 நிறையவா? 4 40 சாப்பிடனே. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பட் எதுக்காக பண்ணோம்னா ரம்ஜான் ஸ்பெஷல். இந்த லொக்கேஷன்ல நம்ம பார்க்க போற அந்த சங்ககால சமையல் என்னன்னா, ராஜபோஜன குழம்பு. கான்டினென்டல் டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சூப்ஸ் எல்லாம் வந்து பழங்களை வச்செல்லாம் பண்ணுறாங்கங்க. அதில் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். அம்மா உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போனால் நீ ஆர்டர் பண்ணுற ஃபுட் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபுட் என்ன? ஐஸ்கிரீமா? கதையை முடிஞ்சு வச்சு. வேற 752 கோடி எந்த நாட்டில் பதுக்கி வச்சிருக்கீங்க? எப்படி கேக்குதுங்க? பள்ளிக்கூடம் பண்ணி அடிச்ச மாதிரி அப்படித்தான் கேட்கும். வாத்தியாரம்மா வச்ச ஆயா ஆயா என்ன சார் பதறி போறீங்க? என் குழந்தைங்க சிங்கிதுங்க உள்ளார வந்தாச்சா? நான் கொண்டு வந்து விட்டேன். கடவுளே சார், எப்போதுமே குழந்தைங்க கிட்ட சொன்னாரத்துக்கு போனோம் சார். ஆமா, உங்களுக்கோ பேங்க்ல நோட் என்ற வேலை. இவங்க ஞாபகத்துல ஏதாவது போட்ட விட்டீங்கன்னா அப்புறம் கம்பி எண்ண வேண்டியதா வரும். நான் ஒருத்தர் இருக்கேன், எங்க சார் போயிட்டேன்? பள்ளிக்கூடத்துக்கு முன்னால அல்லாடுறேன். இந்த குழந்தைகளை பார்த்தா டாக்ஸியில தூக்கி போட்டு நேரம் கொண்டு தள்ளிடுறேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க. ராமு ராமு, ஏன்பா நான் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருக்க கூடாது? பாருங்க, ஒரு தாடி மாமா வந்து எங்களுக்கு ஐஸ் ஃப்ரூட்லாம் வாங்கி கொடுத்து. என்ன? ஏன்பா நமக்கு தெரியாதவங்க ஏதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? நீயும் வாங்கி தர மாட்டீங்க. வாங்கி தருவாரா? உங்க அப்பா பேங்க் ஆண்ட ஐஸ் ஃப்ரூட் வாங்கினாரா? வீட்டாண்டா வரும்போது வெறும் குச்சி தாண்டா நிக்கும். கபாலி, என் குழந்தைகளை ஜாக்கிரதையா வீடு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக என்னுடைய நன்றிப்பா. நன்றி இருக்கட்டும் சார். முதல்ல ஒரு 10 ரூபா கொடுங்க.
ஏன்பா அபராதமா என்ன? இல்ல சார் நன்கொடை. நாங்க டாக்ஸி டிரைவருங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிதிக்கா ஒரு நாடகம் போடுறோம், அதுக்கான டிக்கெட். சார் நீங்க மாத்திரம் வாங்கினா பத்தாது, அவங்களும் ட்ரை பண்ணி பாரு. அம்மா நீங்க ஏங்க அம்மா உங்களுக்காக வாங்கிக்கிறேன். ஆனா டிராமாவுக்கு மட்டும் என்னால வர முடியாது. தெரியுமே, இந்த மாதிரி டிக்கெட் வாங்கினவங்க யாருமே டிராமாக்கு வந்தது இல்லையே. அதுக்கு பதிலா வீட்டுல இருக்கிற ஆயா தோட்டக்காரன் வேற இவங்க தான் வந்து நாக்காரில் உட்கார்ந்தவன லொடக்குன்னு காலை தூக்கி மேல வச்சுக்குவாங்க. கபாலி, இந்த டிக்கெட்டுக்கு நான் 1ஆம் தேதி அன்னைக்கு பணம் கொடுத்துறேன்ப்பா. எந்த 1ஆம் தேதி சார்? தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி சொல்றவங்க தான் 5-6 மாசம் இழுத்தடிச்சு கடைசியில பார்க்கும்போது ஏயோ நாடகமா போட்ட பாயா அப்படின்றாங்க. நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். அடுத்த மாசம் 1ஆம் தேதியே கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மா நீங்க இருக்கட்டும், நான் எப்ப வசதியோ அப்ப வந்து வாங்கிக்கிறேன். ராமு பிரேமா வணக்கம். வணக்கம். உனக்கு இல்ல சபையோருக்கு. பாட்டாளி தோழர்களை பாராட்ட வந்திருக்கும் பண்புள்ள பெரியோரே வணக்கம். பொருளுதவி செய்வதற்கு பிள்ளை குட்டியோடு வந்த பெருமையுள்ள தாய்மாரே வணக்கம். கட்டாய டிக்கெட்டுக்கு காசை எண்ணி தந்து விட்டு காத்திருக்கும் சாதுக்களே வணக்கம். பொட்டுக்குள்ளை போலே ஓசியிலே ரசிக்கின்ற கெட்டிக்கார சாதுக்களே வணக்கம். டாக்ஸி டாக்ஸி, எங்க சாதுக்களை பத்தி என்ன பேச்சு? பதில் சொல்லு பதில் சொல்லு, சாது சாதிச்சு என்னதான் ஆச்சு? பதில் சொல்லு. அகப்பட்டு கொண்டாராம் ராம் ராம், அகப்பட்டு கொண்டாராம், அகப்பட்டு கொண்டாராம் ராம் ராம், அகப்பட்டு கொண்டாராம். அரே ராம், எடுப்பு எடுப்பு, அட அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத கேளு இத கேளு, சாது மிரண்டால் உலகமே பணியும். சும்மா அளக்காதையா, சாது மிரண்டா உலகமே படிச்சிடுமா? சந்தேகம் இல்லாம அகஸ்தியர்னு ஒரு சாது கட்டவரல் உயரந்தா இருந்தார். அவர் மிரண்டு தன் காலால ஒரு மலையவே மிதிச்சு தரமட்டமாக்கிட்டார். இது பிராணம். சரி அதை விடு. தன் கணவனை அநியாயமா கொன்னுட்டாங்கன்னு சாதுவா இருந்த ஒரு பொண்ணு மிரண்டதாரதான் மதுரையே எரிஞ்சு போச்சு. இது சரித்திரம். சரி இன்னைக்கு வா, நம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? நம்ம மகாத்மா காந்தி. அவரும் ஒரு சாதுதானே? அட ஆமா, மன்னிச்சிடையா, தெரியாம சாதுக்களை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டேன்.